இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரின் உள்ளங்கையிலும் செல்போன் புகுந்து விளையாடும் நிலையில் திண்டுக்கல் அருகே உள்ள பாலாறு அணை பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் செல்போனை பொம்மை செல்போன் போன்று விளையாடும் நிலையில் உள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது 108 ஆம்புலன்ஸை கூட அழைக்க முடியவில்லை என வருத்தம் தெரிவித்துள்ள மக்கள் செல்போன் டவர் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சரியா கேக்கலடா, ஓவர். இங்கே கரகரனுங்குது, ஓவர். கொஞ்சம் மேல வந்து பேசுறா, ஓவர். இதுக்காக டவர் கிடைக்கலன்னு என்னால இதுக்கு மேல ஏறி வந்து பேச முடியாது, ஓவரோ ஓவர். 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்த சினிமா காட்சிக்கும் பாலாறு அணை பகுதியில் உள்ள இந்த முதியவர் மரத்தில் ஏறி செல்போனில் பேசும் இந்த காட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆள்தான் மாறி இருக்கிறார்களே தவிர காட்சியில் எந்த மாற்றமும் இல்லை. பேருந்து, ரயில், விமானம் ஆகியவற்றில் பயணிக்க டிக்கெட் எடுப்பது முதல் இருந்த இடத்திலேயே அமர்ந்து உணவருந்தும் அளவுக்கு செல்போன் தான் ஒவ்வொருவரின் உள்ளங்கையிலும் புகுந்து விளையாடுகிறது. சிறு குழந்தைகளே செல்போனை சுலபமாக இயக்கும் அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ற காலம் போய் வீட்டுக்கு வீடு ஆண்ட்ராய்டு போன் என்றுதான் தற்போதைய காலகட்டம் உள்ளது. அப்படிப்பட்ட காலத்தில் திண்டுக்கல் அருகே உள்ள ஒரு பகுதியில் வசிக்கும் பலரிடம் செல்போன் பெயருக்கு மட்டுமே இருப்பது ஆச்சரியமாகத்தான் உள்ளது. டவர் இல்லாவிட்டால் அவர்களும் எண்ணத்தான் செய்வார்கள். பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிதான் பாலாறு அணை. மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அணை இதுதான். இந்த அணையை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். ஹலோ ஈஸ்வரா, டவரே கிடைக்க மாட்டேங்குது ஈஸ்வரா. ஹலோ இந்த பாலாறு அணை பகுதியில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடபோன், ஜியோ என எந்த சிம் கார்டுக்கும் நெட்வொர்க் வசதி இல்லை. அதனால் அங்குள்ள மக்கள் அவசரத்திற்கு கூட யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளது. இது குறித்து பேசிய அப்பகுதி மக்கள் அணையை ஒட்டி யானை அதிகமாக நடமாடுவது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்க முடியவில்லை என்றும், விபத்து நடந்தால் கூட 108 ஆம்புலன்ஸை அழைக்க முடியவில்லை எனவும் வருத்தம் தெரிவித்தனர். இப்போ யாருக்காவது ஒருத்தவங்க பெரியவங்களுக்கு முடியல, ஒருத்தவங்க பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, இல்ல யானையே வந்துருச்சுனாலும் எங்களால வந்து உடனடியாக அதிகாரிகளுக்கு வந்து தகவல் சொல்ல முடியல. இதுல வந்து யானைகளோ இல்ல ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கையோ இதுக்கு வந்தாலும் நாங்க எந்த ஒரு அதிகாரிகிட்டையும் சொல்ல முடியல, பிடிக்க முடியல. மேலும் கேஸ் சிலிண்டர் புக் செய்ய முடியவில்லை என கூறிய மக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது கைரேகை பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்படுவதாகவும் புகார் கூறி உள்ளனர். ஒரு ஆனை வந்தாலும் கூடி அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் சொல்ல முடியல. ஒரு ஃபோன் பேசுறதுக்கு, கேஸ் புக் பண்ணுறதுக்கு, ஒரு 108க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு எதுக்குமே எங்களால் முடியல. எங்களுக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுங்க. எங்கள் ஆஸ்திர அவசரத்துக்கு ஏதாவது தகவல் சொல்கிறதுக்கோ, ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்குறதுக்கோ ரேகையெல்லாம் ஒழுக மாட்டேங்குது. அதனால் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. அதே போல மாணவர்கள் படிப்பு சம்பந்தமாக ஆன்லைனை பயன்படுத்துவதிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறிய மக்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை வந்தாலும் எந்த தகவலுமே அறிய முடியவில்லை என கூறி உள்ளனர். குழந்தைகள் வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, நெட் யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே வந்து எங்களுக்கு போதுமான வசதி வந்து இங்கே கிடையாது. அதனால் வந்து அதிகாரிகள் வந்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இங்கே ஒரு நெட்வொர்க் வந்து அமைச்சு கொடுத்தா நாங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, ஆஸ்பத்திரி எதுக்குனாலும் ஒரு அவசரத்துக்கு உதவியாக இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். மொத்தத்தில் போன் வைத்திருந்தும் கற்காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறிய மக்கள் செல்போன் டவர் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். டவர் கிடைக்கிறதில்ல, எங்கே ஃபோனை எடுத்து பேசினாலும் இப்போ ஃபோன் வச்சிருக்கிறதா வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகி போயிடுது. ஏதாவது ஒரு ஆத்திரவசத்துக்கு வனவிலங்குகள் அதிகமாக நடமாடுற பகுதியாக போச்சு. இப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்பு வம்சம் படத்தில் செல்போனில் டவர் கிடைக்கவில்லை என்பதற்காக மரத்தில் பேசுவது போன்ற காட்சி வைத்ததில் கூட ஒரு நியாயம் உள்ளது. காரணம், அந்த நேரத்தில் ஜெட் வேகத்தில் நெட் கிடைக்க 3G, 4G, 5G என எந்த ஜியும் இல்லை. ஆனால் தற்போதும் எந்த ஜியும் இல்லாமல் பாலாறு அணையை ஒட்டியுள்ள மக்கள் மரத்தின் மீதும் மாடி மீதும் ஊர் விட்டு ஊர் சென்று ஹலோ ஹலோ ஏதாவது கேக்குதா, ஓவர் ஓவர், ஹலோ ஹலோ, அட என்னப்பா இது ஒன்றும் கேட்டு தொலைய மாட்டேங்குதே, ஏப்பா கொஞ்சம் வேற பக்கம் வந்து பேசுங்கப்பா, ஒன்றும் கேட்க மாட்டேங்குதே, ஓவர் ஓவர் என செல்போனில் கத்திக் கொண்டிருப்பது தற்போதைய டெக்னாலஜிக்கு அழகா என பலரும் கூறி வருகின்றனர்.
அதே நேரம் காட்டுக்குள்ளும் டவர் கிடைக்கும் என யாராவது விளம்பரம் செய்யட்டும், அதன் பிறகு அவர்களின் காதை கடித்து துப்பி விடுகிறேன் என கஞ்சா கருப்பு போன்று திட்டியும் வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக பழனி பாலாஜி.